Hi friends, Assalamu alaikum. New Year and Christmas special டர்க்கியை வச்சு ஒரு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே தேங்க்ஸ்கிவிங்லேருந்தே டர்க்கி எல்லா கடைகளிலுமே நல்லாவே கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணலான்னு சொல்லி வாங்கியிருந்தோம். பிரியாணியை இன்றைக்கி நான் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். நல்ல உதிரியாக கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 kg டர்க்கி யூஸ் பண்ணியிருக்கேன். டர்க்கியை நல்ல மஞ்சத்தூள் போட்டு ஒரு 7 times வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரும் லெமனும் நம்மளுக்கு டர்க்கியை சாஃப்டாக்கி கொடுக்கும். இப்போது இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். டர்க்கி சிக்கன் மாதிரி இல்லை, குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால மேரினேஷன் பார்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் 750 கிராமும் தக்காளி 500 கிராம்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு குக்கரில் ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிவிட்டு சூடானோன்னு 5 ஏலக்காய், 3 பட்டை, 4 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 செகண்ட்ஸ் கழித்து நம்ம நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்க 750 கிராம்ஸ் ஆஃப் ஆனியனை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த ஆனியன் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா சாட்டே பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு 10 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 500 கிராம்ஸ் ஆஃப் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க டர்க்கியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்பவும் தயிரை ஆட் பண்ணுங்க, அப்போதான் பிரியாணி நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசிலுக்கு குக் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு டர்க்கி கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க குக் ஆயிருக்கான்னு. குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லெமனை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1 கப் ஆஃப் ரைஸுக்கு 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணுற மாதிரி வரும். நான் இங்கே 4.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 7 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணியிருக்க தயிர், லெமன், டர்க்கிலேருந்து வர தண்ணி எல்லாம் சேர்த்து half ஆஃப் த வாட்டர் லெவல் வந்துடும். அதாவது 3.5 கப்ஸ். டர்க்கி குக் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 கப் வாட்டர் ஆட் பண்ணோம். ஸோ 4.5 கப்ஸ் வாட்டர். ஸோ அரிசி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2.5 கப்பு வாட்டர் ஆட் பண்ணால் 7 கப்ஸ் ஆகிடும் டோட்டலாக. இந்த மாதிரி தண்ணி அளவு வச்சு குக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உதிரியான பர்ஃபெக்டான பிரியாணி உங்களுக்கு வரும். நம்மள நிறைய பேர் இந்த வாட்டர் ஆட் பண்ணுற பார்ட்டில் தான் மிஸ்டேக் பண்ணிடுவோம். இந்த ரேஷியோவை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணி கிடைக்கும். அரிசி ஆட் பண்ணி அடியிலேருந்து கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. 7 மினிட்ஸ் கழிச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி அடியிலேருந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டா போதும், ரொம்ப கலந்து விட்டோம்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணும்போது நல்லா குக் ஆகிருக்கும். ஒரு தடவை கலரி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மறுபடியும் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 to 5 மினிட்ஸ் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நானும் பசங்களும் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் டர்க்கி ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிக்கன் மாதிரியே தான் இருந்தது, எந்த டிஃப்ரென்ஸும் தெரியலை. நீங்களும் இந்த ஹாலிடே சீசனில் ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி டர்க்கி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் வி விஷ் யூ அ மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.